விஜய் வந்து கோவமாவே கன்டின்யூ பண்ணுறத பார்த்துட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. எதுக்காக இவர் கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது வந்து சரியா பேச மாட்டேங்கிறாரு. தாத்தாவும் அட்வைஸ் பண்ணுறாரு. அதையும் வந்து பொருட்படுத்தாமல் அவர் பாட்டுன்னு போயிட்டே இருக்காரு. இதை பார்த்து காவேரி வந்து யோசிக்கிறாங்க. எதனால இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப சந்தோஷமாக வராங்க. எதனாலன்னு எனக்கு தெரியுமே, ஏன்னா உன்னை பற்றி போட்டு கொடுத்தது நான் தானே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நீ நிவினை பார்க்க போனல, அதில் ஃபோட்டோவாக எடுத்து நான் விஜய் கிட்ட காமிச்சேன். விஜய் வந்து அப்படியே வந்து பதறி போயிட்டாரு. அவர் மூஞ்சே நல்லா இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அவர் மனசில் வந்து உன்னை பற்றின சந்தேகம் ஏற்படுத்தி விட்டேன். இப்போது உன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு, என்ன ஃபோட்டோ எடுக்க நீ யாருடி, எவ்வளோ தைரியமாக தான் இப்படிலாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியுமா, நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக அங்கேருந்து போகிறாங்க. விஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏங்க இப்போ தாங்க புரிஞ்சுது நீங்கள் ஏன் டென்ஷனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த ராகினி பண்ண வேலை தானே, அதனால தான் டென்ஷனாக இருக்கீங்க. ஏங்க அவள் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி நான் வந்து நிவினை பார்க்க தான் போனேன்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னு வந்து நீங்கள் கேட்டால் நான் சொல்ல போகிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு கோச்சிட்டு இருக்கீங்க. இதுக்காக கோச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் இதுக்காக கோச்சின்னு இல்லையே. ஏங்க நீங்கள் இதுக்காக கோச்சினா அப்போ எதுக்காக தான் கோச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னா. நான் எதுக்காகவும் கோச்சின்னு இல்லை. இங்கே பாருங்கள், ராகினா ஒரு ஆளே கிடையாது. நம்ம ரெண்டு பேர் சண்டை போடணும் பிரச்சனை பண்ணணும் தான் அவள் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கோச்சிங்கன்னா அவள் முன்னாடி இருக்கீங்க. அப்போ அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? இப்போ அவள் கை கொட்டி சிரிக்கிறாங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் நம்பிட்டீங்களா, என்னை சந்தேகப்படுறீங்கன்னு சொல்கிறா. இதெல்லாம் தேவையாங்க அப்படின்னோடனே அவள் அப்படியே சொன்னா. ஆமாம் அப்படி தான் சொன்னான். அவளை சரி விடுங்க, அவளுக்கு வேறு மாதிரி வழி தான் பண்ணணும். அவளை நல்லா வெறுப்பேற்றி விட என்ன சான்ஸ் கிடைக்குன்னு தெரியல, அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னோடனே சரி நம்ம கண்டிப்பாக அவளை வெறுப்பேற்றணும், அவ்வளோ தானே வெறுப்பேற்றிடலாம் விடு. பரவாயில்லைங்க பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்க அப்படின்றாங்க. ஒன்று சிரிக்கிறாரு விஜய். இல்லை காவேரி நீ சொல்லாமல் போயிட்டல, அதான் சின்ன வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே. அவ்வளோதானா, வேறு எதுவும் இல்லையா, வேறு எதுவும் இல்லை போதுமா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ராகினி என்ன இவங்க மறுபடியும் சந்தோஷமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. காவேரி வந்து அங்கேருந்து போகிறாங்க. அப்போ விஜய் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. அப்படியே கையை பிடிச்சி இழுத்த மாட்டில் அப்படியே வந்து காவேரி வந்து விஜய் மேலே அப்படியே விழுறாங்க. உடனே வந்து ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டோன்னே அங்கே பாரு ராகினி பார்க்குற டென்ஷனாக வர பாரு அப்படின்னோடனே காவேரி ஓ அதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வர ராகினி பார்த்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் பார்த்து ராகினி வந்து எட்டி பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ தான் ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி இருக்குது, மறுபடியும் ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஒன்றே இருக்குது இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்க, பண்ண போகிறேன் பார்க்க தானே போகிறேன் அப்படின்றாரு. நர்மதா வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்த காவேரி என்ன ரெண்டு பேர் வரீங்க, மாமா தான் வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கே போர் அடிக்கல, இங்கே வந்து விளையாட சொன்னேன் அப்படின்னோடனே ஓ அப்படியா அப்படின்றாங்க. ஒன்று ரெண்டு பேரும் வந்து செஸ் விளையாடுறாங்க. தாத்தாவை கூப்பிட்றாங்க. தாத்தா வந்து இல்லைம்மா நீங்கள் விளையாடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து நம்ம நர்மதாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி யமுனாக்கு வந்து விஜய் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இல்லை இது சீட்டிங், நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அவள் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து ராகினிக்கு செம கடுப்பாக இருக்குது. குமரன் தாத்தா அதுக்கப்புறம் விஜய் மூணு பேருமே வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. உடனே வந்து இதெல்லாம் பார்த்து வந்து ராகினி வந்து டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இது இந்த குடும்பம் அந்த குடும்பத்தோட சேர்ந்து செமையாக ஆட்டம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. என்னங்க என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மாமாவை கூப்பிட்டு கிரிக்கெட் விளையாடுறீங்க, அப்புறம் என் தங்கச்சிங்களெலாம் கூப்பிட்டு விளையாட சொல்கிறீங்க நம்ம வீட்டில், எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம காவேரி. எல்லாம் அங்கே பாரு அப்படின்றாங்க. பார்த்தா ராகினி டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. ஓ இதுக்காக தானே, ஆமாம் அவளை வெறுப்பேற்றி பார்க்கணும்னு சொன்னல, அவளை நம்ம டென்ஷன் ஆக்கினால ரெண்டு பேரையும் சண்டை போட்டு அவள் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சா, இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்து அவளை வெறுப்பேற்றலாம் அப்படின்னு. சூப்பர் பாஸ், செம்மையாக வெறுப்பேற்றுறீங்க பாஸ், சான்ஸே இல்லை, உண்மையிலேயே சூப்பர் பாஸ் நீங்கள் அப்படி சொல்லிட்டு கையை அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். திரும்ப முடியுது.